அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபர்ட்டி இருக்குது. மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோவாக மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக பார்த்துட்டு வரக்கூடிய நாட்கள் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றதையும் வீடியோவில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 2nd வீக். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அண்ட் சம் லெவல்ஸும் கொடுத்துருந்தோம் இன்றைக்கான ட்ரேடிங் செஷனுக்கு. ஸோ அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிச்சா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்துச்சு, இன்னும் வரக்கூடிய நாட்களில் எப்படி மார்க்கெட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல். என்ன லெவல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் 1 வந்து 24,072. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் ஆகி கீழே வந்துச்சுன்னா 23,818. இந்த எல்லோ கலர் லைன் வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 24,273. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 24,369 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து 24,536 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ என்ன இன்றைக்கி நடந்துச்சு அப்படின்னா, டவுன் சைடில் ஒரு 120-150 பாயிண்ட்ஸ், அப் சைடில் ஒரு 150 பாயிண்ட். ஆனால் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா வெறும் 6 பாயிண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், 6 பாயிண்ட்லேயே மார்க்கெட்டை நியர்லி 7 பாயிண்ட்ஸ் டவுன்வேர்டில் நெகட்டிவ் பயாஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே வந்து நம்ம நோட் பண்ணணும், மார்க்கெட்டோட க்ளோசிங் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து ஒரு சின்ன ஒரு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட்லேயே வந்து நம்மளுடைய சப்போர்ட் 1 வந்து பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்தாங்க. பட் அந்த 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் வந்து நம்மளுடைய சப்போர்ட் 1க்கு மேலே தான் வச்சாங்க, ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சப்போர்ட் 1க்கு மேலே மறுபடியும் மார்க்கெட் வந்துட்டு அங்கேருந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1க்கு நோக்கி மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வித்தின் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்து மார்க்கெட் வந்து ஒரு நியர்லி ஒரு 180 பாயிண்ட்ஸ் அப்வர்ட் போயிட்டு அப்படியே அங்கேருந்து மறுபடியும் எங்கே ஆரம்பித்தாங்களோ அதே இடத்துக்கு வந்துட்டாங்க நம்மளுடைய சப்போர்ட் 1. இந்த எல்லோ கலர் லைன் சொல்லியிருந்தால, ஸோ எக்ஸாக்டாக இந்த எல்லோ கலர் லைன் வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, மார்க்கெட் போயிட்டு இந்த எல்லோ கலர் லைனில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இங்கே நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1க்கு போவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு மிஸ் ஆகிருக்கு. 342, 370, ஆமாம், ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் மிஸ்ஸு. பட் இதுவே வந்து மோர் தென் எனஃப், ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக நம்மளுடைய சப்போர்ட் 1ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக பாருங்கள், சப்போர்ட் 1 24,072 இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்காங்க. பட் முடியல, அகைன் க்ளோசிங்கே இதே நம்மளுடைய சப்போர்ட் ரீஜன்லேயே வச்சுட்டாங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா, பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் நான் விரும்பலை. சப்போர்ட் 1ல் ரெசிஸ்டன்ஸ் 1 மட்டும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சைடில் மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ சப்போர்ட் 1 வந்து 24,072, அதை பிரேக் பண்ணால் 24,900. நேற்று வீடியோலையும் சொன்னேன், அதுக்கு முன்னாடி வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த 23,900 இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, 23,900 இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். மார்க்கெட் இதெல்லாம் வந்து பிரேக் பண்ணி இப்படி கீழே வந்துட்டாங்க, ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணால் மட்டும்தான் அதை நீங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த ஸ்விங் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், ஆஸ் வெல் அஸ் சப்போர்ட்டாகவும் கூட ஆக்ட் ஆகலாம். ஸோ 24,200 ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு சப்போர்ட் ஆகவும் இருக்கலாம். ஸோ அதுக்கும் மேலே மார்க்கெட் வருது அப்படின்னா, 1 ஹவரில் மாற்றிக்கிறேன். ஸோ மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து இதுதான் 24,335
அது வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே வராங்க அப்படின்னா 24,418 அப்படி இல்லைனா 24,444 இது வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓஏ டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24,500 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரீயாக வந்து 24,537 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து நல்லா பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் மேலேருந்து வந்த மார்க்கெட் மேலேருந்து ஃபாலோ ஆன மார்க்கெட் ஒரு ஜோன் உள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஜோனையும் பிரேக் பண்ணி கீழே போயிட்டு ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மார்க்கெட் அந்த ஜோனுக்குள்ளே வந்தாங்க. ஃபர்தராக அந்த ஜோனை கிராஸ் பண்ணி மார்க்கெட்டால் மேலே போக முடியலை. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, அகைன் அந்த ஜோனுக்குள்ளேயே தான் மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபால் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் ஒரு என்ன தான் மார்க்கெட் டே டைமில் போனாலுமே நெகட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஒரு நெகட்டிவ் பைவஸில் தான் மார்க்கெட் இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூ செல்லிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இங்கே வந்து கொலாபரேட் பண்ணும்போது தான் உங்களுக்கும் ஒரு பெட்டரான வியூ கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இன்னும் எப்படி சூப்பராக பண்ணலான்றதை யோசிங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான நமக்கு லெவல்ஸ். ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களோட ரியல் மணி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலான்ற பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் வந்து ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும், இறங்கும் போது தான் சடன் ஃபால் இருக்கும். ஸோ மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை என்றைக்குமே யோசிக்காதீங்க. ஸோ ஓஏ டேட்டா படி பார்த்தீங்கன்னா எவ்ரி 100 பாயிண்ட்ஸில் வந்து ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ புட் சைடு பெருசாக எந்த ஒரு ஓஏ டேட்டாவும் இல்லை. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, மார்க்கெட் வந்து விழுந்துச்சுன்னா ஒரு நல்லாவே ஒரு விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி எஃப்ஐஎஸும் வந்து செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் பையிங்க்கு வரல. எப்போ வந்து எஃப்ஐஎஸ் ஒரு பையிங்க்கு ஸ்ட்ராங்காக வராங்க கண்டினியூஸாக, அப்போ தான் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து மார்க்கெட்டில் இருக்கும். அது வரைக்குமே வந்து மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் அண்ட் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. எப்பப்பெல்லாம் நல்ல இந்த விஷயத்தையும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். மார்க்கெட் எப்பப்பெல்லாம் ஒரு ஹைக்கு போதோ அங்கேருந்து சடன் ஃபால் வருது. நோட் பண்ணினா தெரியும். கஷ்டப்பட்டு மேலே ஏறி ஒரு ஹைக் போகிறாங்க, அங்கேருந்து சடன் ஃபால். மறுபடியும் மேலே போகிறாங்க, சடன் ஃபால். ஆனால் மேலே ஏறும்போது பாருங்கள், மேலே ஏறும்போது பொறுமையாக தான் மேலே ஏறுறாங்க. அகைன் அங்கேருந்து ஒரு சடன் ஃபால். இங்கே பாருங்கள், பொறுமையாக மேலே ஏறிட்டு ஒரு 2-3 நாள் ஏறின மேலே அங்கேருந்து சடனாக கீழே மார்க்கெட்டை இறக்கிடுறாங்க. ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க, நிறைய பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். டைம் எடுத்துக்கும், டைம் தயவுசெய்து கொடுங்க. அடுத்தவங்கள பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வரலையா, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஒரு நாள் வெயிட் ஆகலாம். அந்த வெயிட்டிங் டைம் ஒரு நாள் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், 1 மாதம் ஆகலாம், 6 மாதம் கூட ஆகலாம். பட் அந்த 6 மாதமும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வெயிட் பண்ணுற டைமில் நான் என்ன பண்ணன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ நிறைய பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய 1008 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. எல்லாத்தையும் எல்லாமே காசு கட்டி தான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படிலாம் கிடையாது. ஃப்ரீயாக சொல்கிறவங்க இருக்காங்க, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி 1008 ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னும் போது அது எல்லாத்தையும் எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருது, ஒரு 10 ட்ரேடிங் செஷனில் எது 10 ட்ரேடிங் செஷன்லையுமே பெட்டராக அது ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி நிறைய உங்களுக்குள்ளேயே கால்குலேஷன்ஸ் அண்டு ப்ராக்டிஸ் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக வரும். அதை ப்ரெசன்ட் மார்க்கெட்லேயோ இல்லை ஃப்யூச்சரில் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஒரு பேப்பர் ட்ரேடிங்கில் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டோடையே அப்ரோச் பண்ணுங்கள். ஏதோ ஒரு இடத்துல காசு வருது, 10,000 போட்டால் 1 லட்ச ரூபா எடுக்கலாம், 1 லட்ச ரூபா போட்டால் 10 லட்ச ரூபா 10 கோடி ரூபா எடுக்கலாம் அப்படின்லாம் தயவுசெய்து வராதிங்க. ஒரு பிஸ்னஸ் மைண்டட் செட்டாக வாங்க. 1 lakh வச்சு நான் வரேன், என்னுடைய பிஸ்னஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh, எனக்கு வந்து மந்த்லி 10% இல்லை 5% ரிட்டர்ன் வந்தால் ஓகே அப்படின்ற மைண்ட் செட்டில் தயவுசெய்து வாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது, மணி மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, எமோஷனல் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும்போது அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு உள்ளே வந்து நம்ம அந்த கேமில் இல்லை ஒரு பிஸ்னஸில் இருக்கணும். அதை விட்டுட்டு எதுவுமே ப்ரிப்பேர் ஆகாமல் ஏதோ ஒரு விஷயம், காசு மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, மற்றபடி என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க,
இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்லாம் உள்ளே வந்தீங்கன்னா வேலைக்கு ஆகுது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ண முயற்சி செய்யுங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நாளைக்கு இந்த ட்ரேடில் இந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆயிருக்கா இல்லையா என்னன்றதையும் நாளைக்கு பார்க்கலாம். மறுநாள் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. இந்த வரக்கூடிய புதன்கிழமை நடக்கக்கூடிய பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி தான் வீக்லி எக்ஸ்பைரி, லாஸ்ட் எக்ஸ்பைரி. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டிக்கு வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது. ஸோ அதனால் பார்க்கலாம் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றதையும். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.